இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வசமாக சிக்கிறது தான் சூப்பரான ஒரு திருப்பம். சிறகடிக்காசி சீரியலை பொறுத்த வரைக்கும் என்னடா எப்படா மாட்டுவார், ரொம்ப நாளாக வேலை இல்லாமலே சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் 2 இடத்துல தப்பிச்சிட்டார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்க்குக்கு வரும்பொழுது இது என் கிளையண்ட் வந்தார், கஸ்டமர், அவரை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு கதையை விட்டு தப்பிச்சார். சரி, ஓகே, எப்படியோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு தடவை நேராக ரவியும் ஸ்ருதியும் இந்த இதுக்கே போனதுக்கு பிறகு, ஷோரூமுக்கே போனதுக்கு பிறகு அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சார். என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்க ஆளுங்களை மிரட்டி ஏதாவது தப்பிச்சிட்டாரு. ஸோ இதில் வேறு காரில் வேறு நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு கதையை வேறு அடிச்சுட்டு அடுத்த வார பிரச்சனையை அடுத்த வாரம் பார்க்குறேன்னாரு. அடுத்த வாரம் ஆகிறதுக்கு முன்னாடியே சிக்கிட்டாரு. இதில் வேறு நமக்கு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்குன்னு தனியாக ஒரு கடை வந்துருச்சு. மீனா அந்த கடையை வாசல்லே போட்டு அவங்களுக்கு லாபம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி மனசில் ஏற்கனவே கடுப்பாக இருந்துச்சு, என்ன இருந்தாலும் நமக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லையே, சொந்தமாக இருந்தது வித்துட்டோமே, இது தெரிஞ்சால் பிரச்சனையாகுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக இப்போ மனோஜும் சிக்கி நம்ம புருஷன்ட்ட வேலையே இல்லை, நம்மளும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம் கம்மி சம்பளத்தில், இதில் வேறு நம்மளுடைய மாமியாருக்கு 5,000, பிளாக்மெயில் பண்ணுற அந்த பிஏ தினேஷுக்கு வேறு ஒரு 25,000 அப்படின்னு கொடுத்தா நம்ம கையில் என்ன மிஞ்சும் அப்படிங்கிற நிலமை வரும்பொழுது இன்னமும் ரோகிணிக்கு கடுப்பாக இருக்க போகுது. இது என்ன இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இப்போ முத்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு முடிவு எடுத்தாச்சு. இந்த வீட்டில் இந்த மனோஜ் தான் இனிமேல் சமைக்கிறது, இந்த எடுபடி வேலைலாம் பார்க்கணும். வேலை தேடி அவனுக்கு வேலை கிடைக்க வரைக்கும் அவன் இந்த வேலைலாம் பார்க்கணும். ஏன்னா இப்போ மீனாவுக்கு வேலை வந்துருச்சு, நாங்கள் எல்லாருமே பிஸி, இவன் மட்டும் தான் வெட்டியாக இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல வேறு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துணி துவடா அப்படின்னு துணி துவைக்க வச்சு வேணுனே மீனா ஏற்கனவே என் குடும்பத்தை யாரா நடுத்தரில் நிறுத்தினேன் அப்படின்னு அந்த கோபத்தை சேர்த்து வச்சு மனோஜை வாங்குன்னு வாங்கும்பொழுது விஜயாவுக்கு கடைசியாக அந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆக போகுது. இதில் விஜயா இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, விஜயாவுக்கு இது ஏற்கனவே தெரியும், அவங்க தான் பொய் சொன்னாங்கன்னு தெரிய வந்தா இன்னமும் பெரிய பூகம்பம் வேறு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.